இந்தியா பாகிஸ்தான் தாக்குதலில் பீகாரை சேர்ந்த எல்லை பாதுகாப்பு படை உதவி ஆய்வாளர் முகமது இம்தியாஸ் வீரமரணம் அடைந்தார். அவரது உடலுக்கு சொந்த ஊரில் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகின்றது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், இவரோட இறுதி அஞ்சலியில யார் யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த 10ஆம் தேதி, அதாவது கடந்த 10ஆம் தேதி இந்திய பாகிஸ்தான் எல்லையில நடைபெற்ற இந்த எல்லை மீறிய தாக்குதல் சம்பவத்துல இதுவரை 4 பல்வேறு படையை சேர்ந்த வீரர்கள் மரணம் அடைந்திருக்கலாம் என்ற தகவல் வெளியாகிறது. குறிப்பாக பீகாரை சேர்ந்தவர் BSF SI, அதாவது எல்லை பாதுகாப்பு படை உதவி ஆய்வாளர் முகமது இம்தியாஸ். இவர் 10ஆம் தேதி நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் வீரமரணம் அடைந்தார். இவரது உடல் பீகார் மாநிலம் பாட்னாவிற்கு எடுத்து வரப்பட்டு இன்று காலை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார், அதே போன்று அமைச்சர்கள், ராஷ்டிரிய ஜனதா தளத்துடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பாட்னாவில் இருந்து அவரது உடல் அவரது சொந்த ஊரான, அதாவது பீகார் மாநிலத்தில் நாராயண்புரா கிராமத்தை சேர்ந்தவர் தான் முகமது இம்தியாஸ், அந்த ஊருக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு அவருக்கு இறுதி ஊர்வலத்துடன் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த அஞ்சலியில அந்த கிராம மக்களை தொடர்ந்து பல்வேறு அந்த மாவட்டம் முழுவதிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அவரது உடல் அஞ்சலி செலுத்த வருகை தந்ததால் அந்த பகுதியே பெரும் கூட்டம் காணப்பட்டது. இந்த சூழ்நிலை தான் மறைந்த முகமது இம்தியாஸ் எல்லை பாதுகாப்பு படை உதவியாளர் முகமது இம்தியாஸ் குடும்பத்தினருக்கு பீகார் மாநிலம் சார்பில், அரசு சார்பில் காவல்துறையினுடைய மரியாதையுடன் அந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அதே போல அவர்களுக்கு குடும்பத்தினர் மற்றும் அவரது உறவினர்களுக்கு உரிய இழப்பீடு பெற்றுத்தரப்படும் எனவும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வான் வருவான் புதன்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.